நான் வந்து இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் வைக்க போகிறேன். நான் வந்து இந்த கிரில்டு தவா எடுத்திருக்கேன். இப்போ இதில் எனக்கு தேவையான 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். போதும், 2-3 போதும். இப்போ நான் 3 கத்திரிக்காயை இந்த கிரில்டு மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பு பகுதியை பிடிச்சி அப்பப்போ சுற்றி விட்டுப்போம். இதை சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிம்மில் வச்சுப்போம். நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் இதை சிம்மில் வச்சு சுடுவோம். இதை வந்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி விடணும். பாருங்கள், இதை மாதிரி திருப்பி விடணும் கத்திரிக்காவை. இந்த சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் இருக்கே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சுட்ட கத்திரிக்காய் புளி ரசத்துக்கு ஒரு 3 கத்திரிக்காவை பெப்பர் பிரிஞ்சால் பண்ண போகிறேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் ரசம், கீரை கடைய போகிறேன். அரைக்கீரை கடைஞ்சிட்டு ஒரு 4 கத்திரிக்காவை பெப்பர் பிரிஞ்சால் பண்ண போகிறேன். அதாவது மிளகு போட்டு வறுக்க போகிறேன். அடுத்தது வந்து நான் வந்து சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த கிரில்டு தவா இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, கம்பி, இந்த மாதிரி கம்பியில் சொருவிட்டு கூட நம்ம இந்த சுட்டுக்கிடலாம். நல்லா சுட்டுக்கலாம். இது சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கணும். இதை அப்படியே அடுப்பில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் வேகவே வேகாது. அதனால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி விட்டுக்கிடணும். வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாசனையே நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் சுடும்போது வர வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் இந்த மாதிரிங்க இப்படி சுட்டுக்கிடுறேன். இது மாதிரி கிரில்டு தவா இல்லைன்னா அடுப்பில் கூட என்ன திரும்ப பண்ணுறாங்க, கடாயில் கூட அப்படியே சுட வச்சுக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் சுடட்டும். நான் வந்து இந்த உரலில் மிளகு சீரகமும் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கிறேன். அந்த கத்திரிக்காய் சுடுறதுக்குள்ளே இதை நுணுக்கி வச்சுப்போம். மிளகு, சீரகம், ஒரு பச்சை மிளகா. கத்திரிக்காய் சுடட்டும், அதுக்குள்ளே இந்த வேலையை முடிப்போம். சுட்டுச்சின்னு நினைக்கிறேன். போதும் சுட்டது. இப்போ நான் வந்து இதில் வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா உரலில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் நான் மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டு இடிச்சிக்கிறேன். நான் வந்து உரலை வந்து கிச்சன் மேடையில் வச்சு எப்போவுமே இடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மேடையில் இருக்கிறது இது மாதிரி தட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தட்டும்போது அது எதனா கீழே விழுந்துரும்ட்டு எனக்கு கொஞ்சம் நினச்சிப்பேன். அதனால் நான் வந்து தனியாக இந்த ஒரு மேட்டு போட்டு அது மேலே வச்சு மிளகு சீரகத்தை நான் நுணுக்கிக்கிறேன். கூடவே பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் பூண்டு கொஞ்சம் நிறையாவே போடுவேன். ரசத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு நம்ம சேர்த்துக்கிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்படியே ஒன்றும் பாதியமாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நான் ஒன்றும் பாதியமாக நுணுக்கிக்கிட்டேன். பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம். நான் மிக்சியை வந்து கழுவி வச்சுருக்கேன். அதனால் அதை கழுவுனனால கொஞ்சம் நல்லா காயட்டும். ஈர துணி வச்சு தொடச்சே இருந்தாலும் காயட்டும். எதுக்கு மழை சீசனில் அதை தொடுவானன்ட்டு நான் விட்டுட்டேன். இதை பாருங்க, இதை இந்த இதில் போட்டுக்கிறேன், தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது கருவேப்பிலை, இதே இதில் போட்டுக்கிறேன். இந்த தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் புழிஞ்சு விட்டுட்டு இதையும் நான் அரைச்சி அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுட்ட கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம தோலை உரிச்சிக்கிடலாம். இதை பாருங்கள், உரிச்சிட்டு
இதை நான் அந்த உரலில் போட்டு இடித்தாலும் இடிப்பேன், அப்படி இல்லைன்னு நம்ம பிசைஞ்சிக்க கூட செய்யலாம். நம்ம தாளிக்கும் போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நம்ம உரலில் கொஞ்சம் இடிச்சிட்டு கூட நம்ம போடலாம். இது பாருங்க, அப்படியே வாசனையாக இருக்குது. தோல் அப்படியே பழமாட்டம் வருது. இது உரிக்கும் போது வர வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. சுட்ட புளி ரசம், கத்திரிக்காய் சுட்ட ரசம், கத்திரிக்காய் சுட்ட புளி ரசம். இது எந்த மாடலில் வேணாலும் செய்யலாம். அப்படியே தாளிக்கும் போதும் போட்டு வதக்கிக்கிடலாம். நான் வந்து இதை கொஞ்சம் இந்த உரலில் போட்டு இடிச்சிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பதியமாக ரொம்பலாம் பண்ணல. இதை பாருங்க, இதை இதோடு போட்டுக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சிட்டேன், அது ஊற வச்சுருக்கேன் அரிசி. கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், தக்காளி, பச்சை மிளகா, சுட்ட கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு பாருங்க, நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம கடாயிலெல்லாம் போடும்போது ஸ்லோவாக தான் போடணும். எப்பவுமே அப்படியே மொத்தமாக அப்படியே கொட்டிடக்கூடாது. எண்ணெய் இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப அப்படியே எண்ணெய்லாம் தெரித்து கடாயிலே தீ பிடிக்கும். அதனால் நம்ம எதையுமே அடுப்பங்கரையில் ஸ்லோவாக செய்யணும். வேக வேகமாக பண்ணிவிட்டு அவசரமாக செய்யக்கூடாது. நல்லா அப்படியே இதுவாகட்டும், வேகட்டும். என்ன வாசனை தெரியுமா? நான் வந்து கல்லில் உரலில் இடிச்சு தான் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக ரசப்பொடி போட்டுக்கிறேன், கல்லுப்பு போட்டுக்கிறேன், பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஓவர். சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் ஓவர். நம்ம டேஸ்ட்டு உப்பு தான் இல்லை. சுவையான சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். இப்போ வந்து நான் அரைக்கீரை கடைய போகிறேன். இன்றைக்கி லஞ்சு அரைக்கீரை கடைஞ்சது, சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். இப்போ இதை வந்து நான் வறுக்க போகிறேன். பெப்பர் போட்டு வறுக்க போகிறேன் கத்திரிக்காயை. எப்படின்றது பார்ப்போம். போதும், இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. நான் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிறேன் கடாயை. சோம்பு போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நான் வந்து வதக்கிக்கிறேன். நான் வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கிறேன். நான் வந்து கத்திரிக்காவை இந்த பாருங்க 4 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூச்சிலாம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்ல கத்திரிக்காயான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காம்போடையே கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் பெப்பர் பிரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த எண்ணெயில் எண்ணெய் கூடவே போட்டு வச்சுக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும். நான் இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு இன்னும் நல்லா எண்ணெயிலே வறுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறதான்னு பார்க்குறேன். ரொம்ப வேண்டாம், கம்மியாக நமக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியை கத்திரிக்காய் வெந்துடும். வேகட்டும். பெப்பர் போட்டு இறக்க வேண்டியது தான். பெப்பர் பவுடர் போட்டு அடுப்பில் வந்து ஒயிட் ரைஸும் கத்திரிக்காயும் ஆகிட்டுருக்கு. அது ஆகிறதுக்குள்ளே நம்ம அரைக்கீரையை கட் பண்ணி வச்சுப்போம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ கீரையை கட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா கடைஞ்சிட்டேன்னா இன்றைக்கி லஞ்சு வந்து ஒயிட் ரைஸ், சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம், அதுக்கப்புறம் அரைக்கீரை கடைஞ்சது. நான் இன்றைக்கி பருப்புலாம் போட்டு கடையில் சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி. அரைக்கீரை வெறும் கடைஞ்சது தான். வெறும் தக்காளி, சாம்பார் வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அப்படியே கடைஞ்சிட்டு அப்படியே தாளிச்சிடுவேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. வெறும் சிம்பிள் லஞ்ச். இன்றைக்கி வாழைக்கிழமை நான்வெஜ்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி லஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி நல்லா பழமாக வெந்திருக்கு. நான் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டேன். பெப்பர் பிரிஞ்சால் தயாராகிடுச்சு. நல்லா பழமாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம். சுவையான பெப்பர் பிரிஞ்சால் தயாராகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது நான் கீரை கடைஞ்சிட போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். கீரை கடைஞ்சதுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து கீரை கடையிறதுக்கு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா 7 முறை கழுவணும். கீரையை மட்டும் 7 முறை கழுவணும். அப்போ தான் அதில் இருக்க மண் அழுக்கெல்லாம் போகும். இருக்குது. நான் வந்து சீரகம் போட்டுக்கிறேன். தக்காளி, ஒரு பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, பூண்டு, சாம்பார் வெங்காயம். அடுத்தது கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் வந்து இதில் கீரையை போட்டுக்கிறேன். நான் பருப்புலாம் போடல, வெறும் கீரை தான் போட்டு கடைய போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது அப்படியே கடைஞ்சி நான் வந்து தாளிக்காமல் தான் நாங்கள் கீரை சாப்பிடுவோம். முக்கியமாக தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம், அதில் நம்ம இஷ்டம்தான். நான் வந்து அப்படியே கடைஞ்சி அப்படியே நாங்கள் சாப்பிட்ருவோம். இதில் வந்து கலர் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சர்க்கரை எதுவுமே போடல. நான் அப்படியே கடைஞ்சி தாளிக்காமலே நாங்கள் தொட்டுக்க சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி லஞ்சு வந்து கீரை கடைஞ்சது, பெப்பர் பிரிஞ்சால், சுட்ட புளி ரசம், கத்திரிக்காய் சுட்ட புளி ரசம், ஒயிட் ரைஸ். இப்போ வந்து இந்த கீரைலாம் வேக வைக்கும்போது மூடியே போட்டு வேக வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் குக்கரில் அப்படியே போட்டு விசில் போட்டு இது வேக வச்சிடுறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு வெந்து வெளியில் போகணுமா அந்த புகைலாம், அதிலே அடங்கிடக்கூடாது. அதனால் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து கடைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிடுவாங்க, ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு. அதுக்கப்புறமா இதை வந்து கல் உப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா, இந்த சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.